வணக்கம், நான் வழக்கறிஞர் பிரியங்கா பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பர்பெச்சுவல் இன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன, பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ பர்பெச்சுவல் இன்ஜங்ஷன் அப்படின்னா 2 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டு ப்ரொடெக்ட் தியர் ப்ராப்பர்ட்டி ரைட், சரிங்களா? சொத்துரிமையை பாதுகாத்தல், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் லீகல் ஆக்சஸ் தடை செய்யக்கூடாது, நெய்பர்ஸோ இல்லை யாரோ, சரிங்களா? அப்படின்னா உங்களுடைய அந்த பாத்வே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்சஸ் எக்காரணத்தை கொண்டும் 3ஆம் நபரோ இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோ அது தடை செய்யக்கூடாது. இதுதான் பர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன். அப்போ பர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் ஒரு வேளை அவங்க கட்டடத்தை கட்டுறதுக்கு முயற்சி செய்தாலோ இல்லை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்தாலோ நீங்கள் இந்த பர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன், பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் நீங்கள் ஃபைல் பண்ணி இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லி நீங்கள் கேட்கலாம். சரி, இப்போது ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான், சரிங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாடலிங், யாராவது ஒரு அழகி அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா, இப்போ அவங்கள அவதூறாக நடத்துருக்கா. இப்போ மீடியா இந்த மாதிரி நிறைய அவதூறாக ஏதாவது போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, மேகசின் அந்த மாதிரி ஏதாவது பேப்பர்லாம் போட்டுகிட்டே இருக்கும் போது இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இதனால் அவங்க நட்பெயரே கெட்டு போகுது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேயும் ஏன்னா இது வார்னிங் கொடுத்துட்டோம், தொடர்ச்சியாக அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் போது இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது பர்பெச்சுவல் இன்ஜங்ஷன், பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன், சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா. இதனால் நாய்ஸ் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, பொல்யூஷன் வரும். ஸோ இதனால் நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா இது சுவாசிக்கிறங்காட்டி நம்ம உடம்புக்கே கெடுதல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தை தான் நீங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் காட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அப்போ கேட்டு நீங்கள் இதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். இதனால் எங்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறது தான் பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன். நிரந்தரமாக இது நிறுத்தணும் அப்படிங்கிற கேட்குறது தான். சரி, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா என்க்ரோச்மெண்ட். உங்களோட வழித்தடத்தையே அவங்க தடுக்கிறாங்க. நீங்கள் டெம்பரரி இன்ஜெக்ஷனும் வாங்கியிருப்பீங்க, ஃபர்தராக மல்டிப்புளாக நீங்கள் அவங்ககிட்ட வார்னிங்கும் கொடுத்துருப்பீங்க, இப்படி பண்ணாதீங்க, எங்களுக்கு இருக்கிற வழித்தடமே அது ஒன்று தான், நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கு நெய்பர்ஸ், பக்கத்தில் இருக்கிற நபர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் இதுக்கு நான் காசு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ காசு செட்டில்மெண்ட் பண்ணாலும் அது இர்ரெப்பரபிள் ஹார்ம் தான், சரிங்களா? ஏன்னா அந்த காசை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஃபுல்லாகவே பில்டிங் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சன்லைட் கிடைக்காத, எந்த வழி பதையும் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நீதிமன்றத்தை நீங்கள் அணுகி பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் நிரந்தரமான தடை நீங்கள் கேட்கலாம். நன்றி.